வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 29வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2024வது வருடம். இன்று சனிக்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை வழி நடத்தக்கூடிய கிரகம் சனி கிரகம். சனி கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் சனி கிரகத்தின் அதிதேவதையாக நாம் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் ஐயனார் தெய்வமும் ஐயப்பன் சுவாமியும். இன்றைய தினம் நாம் அனைவரும் ஐயனார் மற்றும் ஐயப்பன் சுவாமிகளை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்திகளிடமிருந்து நற்பலன்களை பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. காரணம், சனி கிரகத்தின் அதிதேவதையாக சனியின் ஆற்றல்கள் அனைத்தும் ஐயனார் தெய்வத்திடமும் ஐயப்பன் தெய்வத்திடமிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பகுத்து கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு பொதுவாக சொல்லப்படுகிற ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம் கன்னி ராசி. காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான புதனின் வீடான கன்னி ராசி. இந்த ராசியில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறார். அதுவும் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார். இன்று மாலை 7:14 வரை தனது சொந்த நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு அடுத்து நட்சத்திர மாற்றமடைந்து செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 7ஆம் திதியாக இருக்கக்கூடிய சப்தமி திதி. ஆமாம் அன்பர்களே, சப்தமி திதி என்பது இன்று மதியம் 2:13 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 8ஆம் திதியான அஷ்டமி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்திற்கான சனிக்கிழமைக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலங்களில் நாம் எந்தெந்த செயல் செய்ய வேண்டும், எந்தெந்த செயல் செய்யக்கூடாது என்பதை அறிந்து அந்த வகையில் நாம் இன்றைய தினத்தை கடந்து செல்வோம் நல்லபடியாக. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது கும்ப ராசியாக அமைந்திருக்கிறது. சனியின் வீடான காலச்சக்கரத்திற்கு 11ஆம் வீடான காற்று ராசியான கும்பராசி. கும்பராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் என்பது சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். 2 நட்சத்திரங்களில் அவர் 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக ராசி பலன் கொடுக்க இருக்கிறார். அவர் கொடுக்க இருக்கிற ராசி பலன்கள் எந்த வகையில் உங்களுக்கு அமைகிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, உங்களிடம் நான் சொல்லக்கூடிய அன்பான கருத்து என்னவென்றால், ஜாதக ரீதியாக நமக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போகிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரியாக தெரிந்து கொள்ளலாம். அதன் ரீதியில் நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களது ஜாதகங்களை அவ்வப்பொழுது பார்த்து தெரிந்து கொண்டு இனிமையாக செல்வோம் இந்த வாழ்க்கை பயணத்தை. ஆமாம் அன்பர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தசை மாற்றம் வரும் பொழுதும் ஒவ்வொரு புத்தி மாற்றம் வரும் பொழுதும் அவர்களது வாழ்க்கையில் மாற்றம் என்பது உறுதியாக சொல்லப்படும். எந்த வகையில் உங்களுக்கு மாற்றங்கள் வருகிறது என்பதை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு சரியாக தெரிந்து கொண்டு அதன்படி வழிநடந்து இந்த வாழ்க்கை பயணத்தை இனிமையாக பயணிப்போம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கன்னி ராசி வீட்டில் செல்லக்கூடிய பயணமாக அமைகிறது. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் வேலையை தரக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பவர் அகம் சார்ந்து மனது சார்ந்து அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்க இருக்கிறார்.
மனதில் ஒளிவு மறைவு இல்லாமல் என்ன எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றுகிறதோ அந்த எண்ணங்களை மனம் விட்டு பேசக்கூடிய சிறப்பான குணத்தையும் கொடுக்க இருக்கிறார் இன்றைய தினம். பொதுவாக 6வது வீட்டின் தன்மை என்பது, அதாவது கன்னி ராசியின் தன்மை என்பது உங்களுக்கு துலாம் ராசியின் செயல்பாடுகளை, அதாவது கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், துலாம் ராசி என்பது உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கிறது. அதற்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி உங்களுக்கு திருமண தடைகளை தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் தொடர்பான ஏற்பாடுகளுக்கு தடைகள் வருவது என்பதே இன்றைய தினம் சொல்லக்கூடிய கருத்து. குடும்பம் ராசி என சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி, இந்த ராசி பூமி ராசி. உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய் கிரகம். அவர் இன்றைய தினம் ரிஷப ராசியில் செல்லக்கூடிய பயணம். ஆமாம் அன்பர்களே, ஆடம்பர வாழ்வில் அதிகம் நாட்டம் கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள். நவீனகரமான ஆடம்பர பொருள்களை அனுபவிப்பதில் உங்களுக்கு அலாதி பிரியம் இருக்கும். அந்தவாறு விளங்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு இன்றைய தினம் செவ்வாய் சிறப்பான பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக செயல்பட இருக்கிறார். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்து தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். புத்திர ஸ்தானம் என்றால் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய வீடு. ரிஷப ராசியில் பிறந்து வளர்ந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் கன்னி ராசியிலிருந்து உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. ஆமாம் அன்பர்களே, கன்னி ராசியில் 8 மற்றும் 12வது வீடு தொடர்புடைய கிரகங்கள் இருக்கும் பொழுது, அல்லது அந்த கிரகங்கள் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது சிறப்பு இல்லை என்றே சொல்லலாம். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தின் பயணம் என்பது அகம் சார்ந்து, மனது சார்ந்து, தன்னம்பிக்கை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் செல்லக்கூடிய பயணத்தில் ஒரு லட்சியத்தை மேற்கொண்டு அதில் நீங்கள் செய்யக்கூடிய பயணத்தில் உறுதியையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, அகம் சார்ந்து தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான வருமானத்தை கொடுக்க இருக்கிறது இந்த புத்திரஸ்தானம். அகம் சார்ந்து மனது சார்ந்து தொழில் என சொல்லும் பொழுது உங்களது மூளையை பயன்படுத்தி உங்களது எண்ணங்கள், உங்கள் செயல்கள் இவை அனைத்தையுமே சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் சுய முயற்சியினால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வேலை தொழிலை அகம் சார்ந்த தொழில் என சொல்கிறோம். அன்பர்களே, சுக்கிரன் உங்களை இயக்கக்கூடிய கிரகம். அவர் 3ஆம் இடமாகிய நீர் ராசியான கடக ராசியில் செல்லக்கூடிய பயணம். இன்றைய தினம் நீங்கள் விரும்பியது அனைத்தும், நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி செயல்பாடு சூப்பராக இருக்கப் போகிறது. இதன் காரணமாக உங்கள் மனதில் மகிழ்ச்சியில் சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்து தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி, இது பூமி ராசி. ஆமாம் அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லப்படுவது தாயின் வீடாக அமையக்கூடியது. இந்த வீட்டிலிருந்து சிறந்த அன்பு, சிறந்த பாசம், சிறந்த எண்ணங்கள் கொண்ட செயல்பாடு அனைத்தும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அதாவது நமது தாய் நமக்கு எந்த வகையில் நன்மைகள் செய்வார்களோ அந்த அளவு நன்மைகள் கன்னி ராசி உங்களுக்கு கொடுக்கும். அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினம் ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறது. அதோடு சேர்த்து அன்பாகவும் பாசமாகவும் எந்த அளவுக்கு உயரத்தில் சென்றாலும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலத்தையும் சேர்த்து தர இருக்கிறது. உறவு வகையை ஆளுமை செய்யக்கூடிய வீடாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் 2 வகையில் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஒன்று, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அன்பையும் பாசத்தையும் சேனாக சேர்த்து தரக்கூடிய இனிப்பான நாளாக அமைத்து தர இருக்கிறது. மற்றொன்று, உங்களது சொந்தக்காரர்களும் உங்களது உறவுக்காரர்களும் உங்கள் வீட்டிற்கு வருகை தந்து உங்களது உறவுகளை வளர்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தர இருக்கிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு கடகம் ராசி, நீர் ராசியில் உங்கள் வழி நடத்தக்கூடிய கிரகம் புதன் செல்லக்கூடிய பயணம். அவர் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய
பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். அதனால் சிக்கனமாக செலவு செய்யுங்கள், சேமிப்பை தொடங்குங்கள் என சொல்கிறார் இன்றைய தினம். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கன்னி ராசி என்பது உங்களுக்கு தைரியங்களை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்ற வீடு கன்னி ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து புத்தி கூர்மையை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய உடல் அமைப்பையும் தர இருக்கிறது இன்றைய தினம். ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் தைரியம் என்பது எந்த அளவு தேவை என்பதை எந்த மனிதர்கள் கோழையாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து நாம் சரியாக தெரிந்து கொள்ளலாம். கோழையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கிடையாது. எந்த முயற்சியிலும் தோல்வியை தழுவக்கூடிய நிலையிலேயே இருப்பார்கள். இதை நாம் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டால் தைரியம் என்பது நம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பர்களே, கன்னி ராசி என்பது இளைய சகோதரத்தையும் குறிக்கக்கூடிய வீடாக இருக்கும். இதன் காரணமாக உங்களது இளைய சகோதரம், உங்களது தம்பி மற்றும் தங்கையில் வழியில் அன்பு, பாசம், பொருளாதார மேன்மைகள் ஏதாவது ஒரு வகையில் நன்மை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். பயணங்களை தரக்கூடிய வீடாக கன்னி ராசி இருக்கிறது. அந்த வீட்டில் இன்றைய தினம் செய்யக்கூடிய சந்திரனின் பயணம் வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்களை சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறார் இன்றைய தினம். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கன்னி ராசி. உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் கன்னி ராசி. பூமி ராசியான இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களது குழந்தை வழியில் உங்கள் குடும்பத்திற்கு பண வரவை தரக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவாகவும் மன வேறுபாடுகளாகவும் வாக்குவாதங்களும் இருந்து கொண்டிருந்தால் அந்த குடும்பம் எவ்வாறு எந்த வகையில் முன்னேற்றம் அடைய முடியும்? முன்னேற்றம் அடைவது என்பது மிகவும் கடினமான காரியம். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய தனஸ்தானத்தின் பயணம் என்பது உங்களது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக கொடுக்க இருக்கிறார். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான அமைப்பையும் தந்து உங்கள் குடும்பத்திற்கு சிறப்பான நற்பலன்கள் வந்து சேரக்கூடிய வகையில் வேலை செய்ய இருக்கிறார். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய காற்று ராசியான மிதுனம் ராசி. இந்த வீட்டில் சூரியன் செல்லக்கூடிய பயணம் லாபஸ்தான பயணம். ஆமாம் நண்பர்களே, உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆயுள் மேம்படுத்தி தர இருக்கிறது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகி உடலில் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் மனதில் தன்னிறைவு அடைந்து இனிமையாக கடந்து செல்லக்கூடிய அமைப்பையும் தருகிறது இன்றைய தினம். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் சந்திரன் செல்வதால் உங்களுக்கும் மற்ற 11 ராசிக்கார அன்பர்களுக்கும் பொது பலன்கள் கிடைக்க இருக்கிறது. இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார். மாலை 7:14 வரை தனது சொந்த நட்சத்திரமான அஸ்தத்திலும் அதற்கு அடுத்து செவ்வாயின் சித்திரையிலும் அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாள். தன்னம்பிக்கையும் சேர்த்து கொடுத்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறது இன்றைய தினத்தை. அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் இதுவரை மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்து வந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடாமல் எட்டாக்கனியாக தூரத்தில் இருந்து வந்திருக்கும். தற்போது இன்றைய தினம் கன்னி ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம், உங்கள் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மங்களகரமான சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய யோகமாக கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய பண வரவு நல்வரவாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியில் உங்களை இயக்கக்கூடிய புதன் கிரகம் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான நன்மைகளை உடனடியாக கொடுக்க இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை உங்களிடம் இருந்து வந்த சிறிய பாதிப்புகள் அனைத்தும் தற்பொழுது முழுமையாக குணமடைந்து தேவையில்லாத வீணான மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறைந்து இனிமையாக நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணம் செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இந்த வீடு இருக்கிறது.
ஆமாம் நண்பர்களே, சந்திரன் உங்கள் மனதில் நீங்கள் ரகசியமான செயல்களை செய்வதற்கான எண்ண அலைகளை உருவாக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அவர் அகம் சார்ந்து மனது சார்ந்து தரக்கூடிய நற்பலன் தன்னடக்கத்தை சிறப்பாக தர இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெற்றி பெற்று எந்த அளவு உயரத்திற்கு சென்றாலும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலனை கொடுக்க இருக்கிறார். அதோடு பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையும் சேர்த்து தர இருக்கிறார். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும். காரணம், உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய வைத்திய செலவுகள் காரணமாகவும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் இந்த நாள் நல்ல நாள். பொதுவாக பார்க்கும் பொழுது ரகசியமான செயல்பாடு என்றால் காதல் என்று சொல்லலாம். ஆமாம் நண்பர்களே, கள்ள காதல் என்று கூட சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு மனைவி இருக்கும் பொழுது மற்றொரு துணையை தேடி அவருக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யக்கூடிய உறவு 12ஆம் வீட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த வகையான எண்ண அலைகள் இன்றைய தினம் உங்கள் மனதில் உருவாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 10ஆம் இடம் என்பது சுக்கிரன் செல்லக்கூடிய கடகம் ராசி. உங்களை இயக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் இன்றைய தினம் தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு மற்றவர்களிடமிருந்து உதவியை வாங்கி தந்து இந்த நாளை இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு லாபஸ்தானம் என அழைக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான கன்னி ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினம் அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பாகவும் நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாகி சிறப்பான சிந்தனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. லாபஸ்தானத்தின் பயணம் என்பது முக்கியமாக பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாக நாம் எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானம் மட்டுமல்ல, உங்களது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீடாகவும் இருக்கும். ஆமாம் நண்பர்களே, உங்களது மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகளின் வரவும் உறவும் இன்றைய தினம் நன்மை தரும் வகையில் அமைய இருக்கிறது. ரிஷப ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து சம சப்த ஸ்தானமான 7ஆம் இடமாக இருக்கிறது. இந்த இடத்தில் உங்கள் வழிநடத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் செல்லக்கூடிய பயணம் சிறப்பான பயணம். ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் செவ்வாய் கிரகம். அந்த நல்ல செய்தி என்பது சுபகாரியங்கள் தொடர்பான நல்ல செய்தியாக இருந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தியாகவும் அமைகிறது. அன்பர்களே, பாசம் வைப்பதற்கும் நேசம் வைப்பதற்கும் உங்களது தோளோடு தோள் நின்று சுக துக்கங்களை பரிமாற்றம் செய்து கொள்வதற்கும் நல்ல நண்பர்களின் வரவையும் உறவையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் 11ஆவது வீடு. இன்றைய தினம் அந்த வகையில் பல வகையில் நன்மைகள் தந்து இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது உங்களை. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்து தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. கன்னி ராசி உங்களுக்கு ஜீவனஸ்தானமாக அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை தான் நாம் அவ்வாறு சொல்கிறோம் ஜீவனஸ்தானம் என்று. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியாக அமைந்திருக்கிறது. இந்த வீடு மிகவும் சிறப்பாக அமைந்து அவருக்கு ஒரு நல்ல வேலையோ ஒரு நல்ல தொழிலோ அமைந்திருந்தால் அவர் வாழ்க்கை என்பது ஓஹோ என்று பெரிய அளவில் சிறப்பாக பேரும் புகழோடு வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். கன்னி ராசியில் 8, 12 தொடர்புடைய கிரகங்கள் இருந்தாலோ அல்லது அதன் நட்சத்திரங்கள் அதில் இருந்தாலோ வருமானம் என்பது அடிப்படை தேவைகள் என்பது போராட்டமாகவே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தின் பயணம் அதன் அகம் சார்ந்து மனது சார்ந்து அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. பாசத்தோடு நன்னடத்தையும் தரக்கூடிய உயர்வான மனிதர்களை கண்டால் பணிவான நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலத்தையும் கொடுக்க இருக்கிறது. வெற்றி வீடாகிய ரிஷபராசியில் குரு பகவான் சொல்லக்கூடிய வெற்றி பயணம் என்பது இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையுமே நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையுமே அடையக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் குரு பகவான். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கன்னி ராசி தர்மஸ்தானம் என சொல்லுவோம். பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு பழமொழி, தர்மம் தலைகாக்கும். எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் செய்த தர்மங்கள் என்பது நம் தலையை காக்கும், நமக்கு நன்மைகள் தேடி வரும் என்பதே அதனுடைய உட்கருத்து. அந்த வகையில் நீங்கள் செய்த தர்மத்தின் புண்ணியங்கள் 9வது வீடாகிய கன்னி ராசியில் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறந்த அறிவை உருவாக்க இருக்கிறார். மனதிலிருந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறப்பாக ஆற்றலோடு செயல்படக்கூடிய நல்ல திறமையையும் தர இருக்கிறார். இன்றைய தினம் பொதுவாக 9வது வீடு என சொல்லும் பொழுது 7ஆம் இடத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய வீடு. திருமணத்திற்கு தடைகள் வரும் பொழுது அந்த திருமண தடைகளை தகர்த்து எறியக்கூடிய வீடாகவும் 9ஆம் வீடு இருக்கும். அன்பர்களே, சனி பகவான் உங்கள் இயக்கக்கூடிய கிரகம் உங்கள் வீட்டிலிருந்து அடுத்த வீடான குடும்ப ராசியில் கும்ப ராசியில் செய்யக்கூடிய பயணம். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினத்தின் பண வரவை ஆளுமை செய்கிறார். ஆமாம், அதை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினத்தின் பண வரவு என்பது தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க இருக்கிறது. அந்த நற்பலன் காரணமாக ஒரு நல்ல வேலை அமைந்து அல்லது ஒரு நல்ல தொழில் அமைந்து பணவரவு என்பது சிறப்பாக வர இருக்கிறது. கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்து தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் செல்லக்கூடிய பயணம் அஷ்டம ராசியின் பயணமாக இருக்கிறது. அஷ்டம ராசியின் பயணம் என்பது என்னவென்றால், எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் ஏதாவது ஒரு நன்மை அல்லது ஏதாவது ஒரு தீமை கொடுப்பதான அந்த பயணம் இருக்கும். நாம் இன்றைய தினம் ஏதாவது ஒரு காரியம் அல்லது ஏதாவது ஒரு செயல் தொடங்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தடைகள் தடங்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் படிப்பினைகளை தரக்கூடிய பலன்களாக அமையும். சந்திரனின் இயற்கையான குணம் என பார்க்கும் பொழுது மனது சார்ந்து பிரச்சனையை தெளிவாக கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. ஆமாம் அன்பர்களே, 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லும் பொழுது மனது சார்ந்து அன்பாக ஒருவரிடம் நாம் பழகி கொண்டிருப்போம். இளைஞர்களும் இளம் பெண்களும் காதல் வயப்பட்டு அதில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். இது மாதிரியான அந்த செயல்பாடுகளுக்கு பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக 8ஆம் இடத்தின் பலன்கள் அமையும். அதே சமயம் பொருளாதாரம் சார்ந்து நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருவார். உங்கள் ஜென்மஸ்தானமாகிய உங்கள் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம். இன்றைய தினம் அவர் எந்த வகையான ஆற்றல்கள் உங்களுக்கு தர இருக்கிறார் என்று ஆய்வு செய்யும் பொழுது உங்களது அவசியமான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்கு கடன் எங்கும் வெளியில் வாங்காமல் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சமாளிப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் அவர் உங்களை செயல்படுத்த இருக்கிறார். இன்றைய தினம் மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சம சப்த வீடு என சொல்லக்கூடிய கன்னி ராசி உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசி. சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பணவரவு என்ற ரீதியில் உங்கள் மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்து நன்மை தரக்கூடிய வீடு 7ஆம் இடம் கன்னி ராசி. உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினத்தை அமைத்து தரும். மீனம் ராசியில் பிறந்து வளர்ந்து திருமண வயதை அடைந்தவர்களுக்கு வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான உறவுகளுக்கு உங்களை தேடி நல்ல வரன்கள் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக கன்னி ராசியின் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடமாகிய பூமி ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் உங்கள் வீட்டின் அதிபதி. அவர் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பானவர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அமைப்பாகவும் உருவாக்கி தந்து இனிய நாளாக கடந்து செல்ல வைக்கிறார் உங்களை. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.